அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து லவதீசன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சூப்பர் நேப்பியர். 16 அடி உயரம் வளரும். நீங்கள் வந்து ஒரு அதிக புரதச்சத்து மிக்கது. ஆடு மாடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்கலாம். பால் கறவை வந்து ரொம்ப அதிகரிக்கும். இதில் வந்து 16 பரப்புக்கு வந்து 1 ஏக்கர். ஸோ அதுக்கு நீங்கள் 1 ஏக்கர் ஃபுல்லாக நீங்கள் நட்டமுன்னா இந்த கட்டையை ஒரு மாதத்துக்கு வந்து 16,000 கிலோ எடுக்கலாம். அதன் மூலமாக வந்து நாங்கள் 10 மாடு 20 ஆடு வந்து நம்பி வளர்க்கலாம். 2 அடிக்கு 2 அடி என்ற அளவில் பாத்தியில் அமைச்சு அதில் வந்து நாங்கள் சூப்பர் நேப்பியர் கட்டைகளை நடவு செய்யலாம். பசுக்களுக்கு கொடுக்கப்படுற புல்லுகளில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட புல் வந்து CO3. அது 1993 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CO4, CO5, CO6, அதுக்கப்புறம் சூப்பர் நேப்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தோட யானை புல்லையும் கரும்பையும் ஒட்டு வச்சு அதுலேருந்து உருவாக்கியிருக்காங்க. 2 மொழியை வச்சு நம்ம ஒரு கட்டிங் போட போகிறோம். நடவு பண்ணுறப்ப வந்து இந்த தோலை உரிச்சிடணும். ஏன்னா இங்கேருந்து அந்த மொனா வெடித்து வரும். அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் வந்து இங்கே ஒரு மொனா வெடித்து வரும். இது ஏன் நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வேர் வந்து மண்ணில் வந்து ஈஸியாக பிடிச்சிக்கும். அது இல்லாமல் இந்த முனையும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வந்துடும். நீங்கள் வயலில் நட்டு 4ஆவது நாள் ஓரளவு வளர்ந்துடும். சூப்பர் நேப்பியர் ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் மண்ணில் வச்சிங்கன்னா போதும். முதல் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தண்ணி இறைக்கணும். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒருக்கா உங்கள் மண்ணோட நீர் வளத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை விட்டிங்கன்னா இது வளர்ந்து வந்துடும். இதோட கட்டை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். முதல் நடவு பண்ணி 3 மாதத்தில் 16 அடி உயரம் வளரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோம். 40 நாள் விட்டுட்டோம்னா இதை நாங்கள் இயந்திரத்தில் கொடுத்து அரைச்சி தான் கொடுக்க முடியும். ஏன்னா இதோட கட்டை வந்து மொத்தம். சூப்பர் நேப்பியர் வந்து மிஷினில் போட்டு அரைச்சது. இயந்திர வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 30 நாள்லையோ 25 நாள்லையோ நீங்கள் இதை வந்து வெட்டி உங்களோட ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இதுக்கு வந்து எந்த வித ரசாயன உரங்களும் வந்து நாங்கள் தெளிக்க தேவையில்லை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சூப்பர் நேப்பியரை வெட்டி ஆடு மாடுக்கு போடுறோம். அதோட கழிவை எடுத்து திரும்பவும் இங்கேயே சூப்பர் நேப்பியருக்கு கொடுக்குறோம். ஸோ சூப்பர் நேப்பியர் நல்ல விளைச்சல் கொடுக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் நேப்பியரை வெட்டி நாங்கள் வந்து ஆடு மாடுக்கு கொடுக்குறோம். இதை வந்து தண்ணீரை இயற்கை விவசாயம்னு சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செய்கிறதால ஒரு 10 வருடங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதிலேருந்து அறுவடை வந்து தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆடு மாடு பண்ணை இந்த மாதிரி திட்டத்தில் போகும் பொழுது சூப்பர் நேப்பியர் உங்களுக்கு ஒரு நல்ல தீவனமாக உங்களுக்கு வந்து இருக்குன்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு வந்து எந்த வித ரசாயன உரமும் தெளிக்க தேவையில்லை. அது வந்து விபரீதத்தில் முடியும். எந்த வித பூச்சிக்கொல்லியும் இதுக்கு தேவையில்லை. இதில் வந்து தென்னை வண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வண்டு வந்து அரிக்கும். அது வந்து 1000 செடிக்கு ஒரு செடி தான் அந்த மாதிரி வீணாக போகும். இந்த கட்டை உங்களுக்கு தேவைன்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.